என் தமிழ் சொந்தங்களே, இந்த வீடியோவை கொஞ்சம் கேளுங்க. தமிழையும் சேர்த்தால் 5 மொழி. 5 மொழிகள் எனக்கு தெரியும். இந்த 5 மொழிகள் தெரிந்து நான் பற்றி கொண்ட மொழி தமிழ். ஏனென்றால் அதில் எனக்கு இருக்கிற இன்ட்ரெஸ்ட் மற்ற விஷயங்களை தெரிந்து கொள்வதில் இருக்கிறதே தவிர இதில் உழுவதில் இருக்கிறது. நான் என்னை அடையாளம் கண்டுகொண்டேன். அடையாளம் கண்டுகொண்டு நான் ஒரு லாங்குவேஜ் டீச்சராக வளர்ந்த பொழுதுதான் புரிந்து கொண்டேன், சொல் என்பது, மொழியால் உருவாக்கப்பட்ட சொல் என்பது யார் வேண்டுமானாலும் சொல்லலாம். ஆனால் புரிஞ்சுக்கிறது இருக்குல்ல, அதுதான் அடிப்படை. நான் இப்படி சொல்கிறேன், நம்முடைய இந்த பசங்க இருக்கிறீங்களா, நீங்க எல்லாரும் இருக்கிறீங்க, நீங்க எல்லாரும் இன்ஜினியர்ஸ் தானே? ஆமாவா இல்லையா? எப்படி நீங்க ஆமான்னு சொன்னீங்க? இன்னும் நீங்க இன்ஜினியரிங் டிகிரியே வாங்கலையே. நீங்க இன்ஜினியர்ஸ் கிடையாது, இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ். கற்றுக்கொண்டு இருக்கிறீர்கள். நீங்க இன்ஜினியர்ஸ் கிடையாது. இன்ஜினியர் யார் தெரியுமா? குவாலிஃபிகேஷன் இருக்கிறவன்லாம் இன்ஜினியர் கிடையாது. அதனால்தான் தெருவுக்கு 4 இன்ஜினியர் இருக்கிறான், ரொம்ப ஆழமா தென்னா கூட ஒரு உருப்படியான கொத்தனார் கிடையாது. யாரு இன்ஜினியருங்கிறவன்? யாரு குவாலிஃபிகேஷன் இருக்கிறவன் இல்லை இன்ஜினியர். இப்போ உதாரணத்துக்கு சொல்லவா, இது என்ன ஊரு? தொப்பூர். தொப்பூர்ல இருந்து சேலம் ஜங்ஷனுக்கு போறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? நீங்க படிக்கிறீங்களா சார்? படிச்சு முடிச்சிட்டீங்கல்ல? அவங்களுக்கு தான் கொஸ்டின் பேப்பர். சொல்லுங்க, எவ்வளவு நேரம் ஆகும்? என்ன இந்த கொஸ்டின் வந்ததில்ல. சில பேர் சொன்னீங்க 2 hours ஆகும், சில பேர் சொன்னீங்க 1 hour ஆகும், சில பேர் சொன்னீங்க 30. ஒரு பையன் மட்டும் கேட்கிறான், பஸ்ல போறீங்களா பைக்ல போறீங்களான்னு. நடந்து போறேன். இதுக்கு பேர் தான் குவான்டிஃபிகேஷன். நான் சொல்லிட்டேன் முதல்லயே, குவான்டிஃபிகேஷன். ஒரு தென்னை மரம் நிக்குது, எப்படி இருக்கிறதுன்னு கவிஞன் கிட்ட கேட்டா, வானளாவ உயர்ந்து இருக்கும் தென்னை மரம்னு அவன் சொல்லுவான், நீ கரெக்டா மீட்டர் சொல்லுவ. இந்த குவான்டிஃபிகேஷன் புத்தி உங்ககிட்ட இருக்குதா? ஒரு டிப்ளமா கோர்ஸ் பண்ணாரு அந்த இன்ஜினியரிங் விஷயத்துல. அதுலயே பிசினஸ் பண்ணி அதுலயே கோர்சஸ் நிறைய முடிச்சு வந்து ஒரு இன்ஜினியரிங் காலேஜ் அமைச்சு கொடுத்துட்டாரு சுப்பிரமணியம். எது உங்களை எங்க லீட் பண்ணோனே தெரியாது குழந்தைகளை. ஸ்டார்ட் ஃப்ரம் அடிப்படையான அந்த நாலேஜ்ல இருந்து தொடங்குங்க. உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் சில விஷயங்களை எது செய்ய வேண்டுமோ அதை செய்ய. என்ன கேட்டா நீங்க எல்லாரும் யானை மாதிரி இருங்க. யானை